உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், வேறு யார் எது சொன்னாலும் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை என்றும் தாம் சொல்வதுதான் நடக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று கூறி கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை உதாரணமாக காட்டி அன்புமணியை மறைமுகமாக சீண்டும் வகையில் பேசினார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு நடைபெற்றது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 10.5% உள்ஒதுக்கீட்டை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 14 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சமீப காலமாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராமதாஸை புகழ்ந்து தள்ளிய அன்புமணி, ராமதாஸ் அமர்வதற்கென தனி இருக்கையை தயார் செய்து உரிய அங்கீகாரத்தை கொடுத்து ராமதாஸ் ஆதரவாளர்களை குஷிப்படுத்தினர். ஆனால் நேற்று நடைபெற்ற மகளிர் மாநாட்டின் முகப்பு கற்றொற்றில் அன்புமணியின் உருவப்படம் இடம்பெறாமல் ராமதாஸ், அவரது மனைவி சரஸ்வதி, காடுவெட்டி குரு ஆகியோரின் படங்கள் மட்டுமே இருந்ததால் அன்புமணி தரப்பினர் அதிர்ச்சி அடைந்தனர். வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் பேசிய ராமதாஸ், தான் மூத்த பிள்ளை என கருதும் காடுவெட்டி குரு இருந்திருந்தால் இந்த கூட்டம் எப்படி நடந்திருக்குமோ அதே போல ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக குருவை நினைவுபடுத்தி பேச்சை ஆரம்பித்தார். மூத்த பிள்ளை என்று சொல்லுவேன் மாவீரன் குருவை. அவர் உயிரோடு இருந்திருந்தால் எந்த அளவுக்கு சிறப்பாக நடத்துவாரோ அதே போன்று சிறப்பாக இந்த மாநாட்டை இந்த டெல்டா மாவட்ட செயலாளர்களும், அரியலூர் மாவட்ட செயலாளர்களும், பிற மாவட்ட செயலாளர்களும் போட்டி போட்டுக்கொண்டு வண்டிகளை எடுத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் என பெண்களை புகழ்ந்து பேச்சை தொடங்கிய போது தொண்டர்கள் கத்தி கூச்சலிட்டதால் டென்ஷனான ராமதாஸ், ஏன் கத்துறீங்க, வாயை இறுக்கமா மூடிட்டு இருக்கணும், இல்லையா சத்தம் போடுறவன் வாயில பக்கத்துல இருக்கிறவன் அடிக்கணும் என கடிந்து கொண்டார். ஆனால் சத்தம் போடக்கூடாது. எதுக்கு சத்தம் போடுறீங்க? இப்போ சத்தம் போடாத கேளுங்க, என்ன சொல்றேன்னு கேளுங்க. நீங்க சத்தம் போடுறதுனால பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நான் பேசுறது என்னன்னு புரிய மாட்டேங்க. எதுக்கு சத்தம் போடுறீங்க? ஒரு கட்டுப்பாடு வேணும். எல்லாரும் உதட்ட இருக்க மூடுங்க. கத்திரம் வாயில ரெண்டு போடு, 2 அடி வாயை மூடிட்டு கேட்கறத விட்டுட்டு எதுக்கு வந்தீங்க நீங்க சத்தம் போடுறான். இதனையடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் மோடி பேசியதை சுட்டிக்காட்டிய ராமதாஸ், தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என அன்புமணியை வம்பிழுக்கும் வகையில் பேசி அந்த டாபிக்கில் இருந்து வெளியே வந்தார். நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது, அதற்கு உதாரணம் பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற அந்த கோயிலும் உதாரணம் என்று சொன்னார்கள். பின்னர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி மற்றும் 10.5% இடஒதுக்கீட்டை தமிழக முதல்வர் உடனடியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் 1 வார காலத்திற்கு மிகப்பெரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த 10.5க்காக மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு அதிர்கின்ற அளவுக்கு அந்த 7 நாள் சாலை மறியல் போன்று அதைவிட பிரம்மாண்டமாக செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், உங்கள் பகுதியில் போதை நடமாட்டம் இருந்தால் நீங்களே களத்தில் இறங்கி போராடுங்கள் என்றும் தம்மை கூப்பிட்டால் தாமும் வருகிறேன் எனவும் தெரிவித்தார். 2ஐ நீங்கள் ஒழிக்க வேண்டும். உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ கஞ்சாவையோ தொடாமல் விற்காமல் அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள
நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே, அந்த பகுதியிலே, அந்த வட்டாரத்திலே நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள். என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன். இறுதியாக 2026 தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என 3 முறை கூறிய ராமதாஸ், நீங்கள் யார் பேசுவதையும் காது கொடுத்து கேட்கக்கூடாது என கூறி உரையை முடித்தார். வெற்றி கூட்டணி அமைப்பேன் 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 என்று 3 தடவை சொல்லுகிறேன். அதனாலே நீங்கள் யார் எதை சொன்னாலும் அதை இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட வேணாம், கேட்கவே வேணாம். நீங்கள் காது கொடுத்து கேளாதீர்கள். நான் சொல்லுவதுதான் நடக்கப் போகிறது என்பதையும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.